ஆல்ரைட், எல்லோருக்கும் வணக்கம். மை கிறிஸ்தவம் பாட்காஸ்ட் ஒரு புது எபிசோடு இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். என் பேர் கேம், என் கூட பாவியா இருக்கிறாங்க. ஹலோ பாவியா. ஹலோ. ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக். அதாவது வழக்கமாக நரகம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க மக்களை. நீ தப்பு செஞ்சுட்டா நரகத்துக்கு போவ, அங்கே நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளை கூட பயமுறுத்துறதுக்கு நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படுத்தப்பட்டு வருது. பாவியா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நரகம் பற்றி? நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? வழக்கமாக மக்கள் நம்புகிற விஷயம் என்ன? நம்புற விஷயம் சொன்னா லைக் நம்ம பாவிகளா இருந்தா நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்போ நான் கிரைஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு பேப்டிசம் எடுத்துட்டு இன்னும் என்னோட பழைய வாழ்க்கைய நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், அதெல்லாம் எதுவுமே நான் விடல அப்படின்னா காடோடைய செகண்ட் கம்மிங்ல நான் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, இதுன்னா ஜீசஸ அக்செப்ட் பண்ணவே இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதாவது நான் சொல்கிறத கேட்கலன்னா, அல்லது நான் பண்ணுற மாதிரி நீ பண்ணலைன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ, அந்த மாதிரிலாம் சொல்கிறது. அதை ஒரு கருவி, அதாவது ஒரு பயத்தின் கருவி பயன்படுத்துகிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கல அப்படின்னு யாராவது சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்கிறது. இதுதான் பரவலாக நம்ம பார்க்குறோம். சரி, நரகத்தில் என்ன நடக்கும்னு சொல்கிறாங்க? நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, நரகத்துல சாத்தான் தான் ராஜாவா இருப்பான். அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள இருந்து புழு எல்லாம் வரும். அது அது வர்றது நிக்கவே நிக்காது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அணையவே அணையாது. அதுக்கப்புறம் நம்மள அடிப்பாங்க, நம்மளுக்கு வலிக்கும். நம்மள கொல்லுவாங்க, ஆனா நம்ம சாகவே மாட்டோம். நம்மள எண்ணெயில எல்லாம் போட்டு வறுப்பாங்க, ஆனா நம்ம அப்பவும் சாக மாட்டோம். ஆனா அந்த வலி மட்டும் நம்ம ஃபீல் பண்ணுவோம், பட் நம்ம சாகவே மாட்டோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதாவது மக்களை பயமுறுத்துறதுக்கு ஏகப்பட்ட கைண்ட் ஆஃப் ஸ்டோரி, கதைகள் மாதிரி வருது. இது அதுவும் இது இந்த மாதிரி எல்லாம் நாங்க ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு சொன்னது இதெல்லாம் பிரேயர்ல. அப்ப கண்டிப்பா ஒரு பயத்தை தான் அவங்க உருவாக்குறாங்க அந்த இடத்துல. சின்ன குழந்தைகளுக்கு இதை சொல்லி கொடுக்கும்போது நிறைய குழந்தைகள்லாம் நைட்ல கனவு கண்டு பயந்து போய் அந்த மாதிரிலாம் நடக்குது. ஏன்னா அது அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு உலகம், பாதாள உலகம், பூமி கீழே இருக்குது. அங்கே சாத்தான், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சாத்தான் அரசாட்சி செய்கிறான், அவன் மக்களை பிடிச்சி கொப்பரையில் போடுறான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கதைகள்லாம் உண்மையா? இந்த கதைகள் பைபிளில் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த மாதிரி கதைகள் உலாவும் போது மக்கள் பரவலாக அந்த கதைகளை பேசுறதுனால இதெல்லாம் பைபிள் இருக்கு போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த கதைகள் பைபிளில் இருக்கா? சப்போஸ் பைபிளில் இல்லை அப்படின்னா எங்கேருந்து வந்தது இந்த கதைகள்? எதனால இந்த கதைகள் மக்கள் நம்புகிறாங்க? அதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். பைபிள் படிக்கும் பொழுது நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் ஹெல்லுங்கிற வார்த்தையை பார்த்துருக்கீங்களா?
ஹெல் நான் பார்த்துருக்கேன். பார்த்து ம். ஹெய்டிஸ் நான் நெறைய டைம் பார்த்துருக்கேன். அந்த ஹெய்டிஸ் அப்படின்னு நியூ ம். டெஸ்டமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ம். ஆனா சாதாரணமா இப்ப கிங் ஜேம்ஸ் பைபிள் இருக்கு. நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் பைபிள் இருக்கு. இங்கிலீஷ்ல நெறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு பைபிள்ல. ஆமா. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம கையில இருக்கிறதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் தான். அது தமிழ் பைபிள்னாலும் சரி, கன்னட பைபிள்னாலும் சரி, எந்த ஒரு ஹிந்தி பைபிள்னாலும் சரி, இங்கிலீஷ் பைபிள்னாலும் சரி, எல்லாமே டிரான்ஸ்லேஷன் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல என்ன மொழி பேசுனாங்க? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ம். எபிரேய ஆ. பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து எபிரேய மொழி பேசப்பட்டது. அந்த பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா, எபிரேய மொழியில தான் எழுதப்பட்டது. அதான் மூல மொழி. அதான் ஒரிஜினல் பைபிள்னு சொல்றது. புதிய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம அலெக்சாண்டர்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அலெக்சாண்டர் த கிரேட். ஆமா. உலகத்தையே அவன் ஜெயிச்சான்னு சொல்றாங்கல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு முன்னாடி அவன் அந்த உலகத்தை ஜெயிச்சிட்டான். அதனால எல்லா இடத்துலயும் கிரேக்க மொழி பரவிருச்சு. ஸோ ம். இஸ்ரவேல் நாட்டுல வந்து அதுவரைக்கும் எபிரேய தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அலெக்சாண்டருக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் கிரேக்க மொழி. ஏன்னா ஒரு ஆளு ஒரு நாட்டை கான்கர் பண்ணானா என்ன பண்றான்? தான் மொழி அந்த நாட்டுக்கு கொண்டு வந்துடுறான். ஆமா. இல்லையா? ஸோ அப்ப இயேசு கிறிஸ்துவின் காலத்துல ஆஹ், நிறைய அரமாயிக்னு ஒரு இன்னொரு மொழி இருக்கு. பேச்சு வழக்கில் அரமாயிக் அப்படிங்கிற மொழி பேசப்பட்டது. ஆனா எழுதுறது ஃபுல்லா கிரேக்கத்துல தான் எழுதுனாங்க. ஸோ அப்ப புதிய ஏற்பாடு பார்த்தோம்னா நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறோம், தமிழ்ல, கன்னடாலலாம் படிக்கிறோம். ஆனா அது ஒரிஜினலா எழுதப்பட்டது கிரேக்க மொழி. ஸோ பைபிள் வந்து 2 மெயின் மொழியில எழுதப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பழைய ஏற்பாட்டு எபிரேயம், புதிய ஏற்பாடு கிரேக் கிரேக்கம். ஆனா நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறோம். பார்க்கும்பொழுது நெறைய இடத்துல ஹெல் அப்படிங்கிற வார்த்தை வருது. தமிழ்ல படிக்கிறோம். அங்கேயும் நரகம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்ப எங்கெல்லாம் அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோமோ, அப்ப என்ன நெனச்சுக்கிறோம், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? அ அ அந்த ஒரு பாதாள உலகம் இருக்கு. அங்க வந்து மக்கள டார்ச்சர் பண்ண போறாங்க அப்படின்னு நெனச்சுக்கிறோம். அ நீங்க ஹேடிஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஹேடிஸ்ங்கிற வார்த்தை அ எங்க கேள்விப்பட்டீங்க நீங்க? உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க? ம். ஹேடிஸ் வந்து கிரேக்க வார்த்தை. அ புதிய ஏற்பாட்டுல வர்ற வார்த்தை. நம்ம ஆக்சுவலா பழைய ஏற்பாட்டுல இருந்தே ஆரம்பிப்போம். அ பழைய ஏற்பாட்டுல நீங்க வந்து ஹெல் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்துருப்பீங்க. கிங் ஜேம்ஸ் பைபிள் வந்து என்ன சொல்றது, அஹ், பழைய ஏற்பாட்டில் போய் நீங்கள் இப்போ BibleGateway.com இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய் நேயர்கள் என்ன பண்ணலாம், கிங் ஜேம்ஸை செலக்ட் பண்ணி ஹெல் அப்படின்னு தேடி பார்க்கலாம். ஹெல்லுங்கிற வார்த்தையை தேடி பார்த்தா என்ன வரும் அப்படின்னா, இப்போ பழைய ஏற்பாட்டில் மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 65 தடவை இருக்கும். ஹெல் இல்லை இல்லை 65 இல்லை, 31 தடவை ஹெல்லுங்கிற வார்த்தை வரும். ஆனா நம்ம ஏற்கனவே பேசினோம், எபிரேயம் தான் மூலமொழி இல்லையா? ஆஹ் அப்ப மூல மொழியில அது என்ன வார்த்தை வந்து ஆஹ் ஆங்கிலத்துல ஹெலன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு அதை பத்தி எதுவும் ஐடியா இருக்கா? எபிரேய வார்த்தை. இல்ல நான் அத பத்தி பெருசா ரிசர்ச் பண்ணது. ம். ஸோ அது வந்து ஷியோல் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ பழைய ஏற்பாட்டுல ஷியோல் அதான் எபிரேய வார்த்தை. ஸோ அது வந்து ஆஹ் இங்கிலீஷ் பைபிள் கிங் ஜேம்ஸ்லாம் படிச்சோம்னா அது ஹெலன் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஷியோல் வந்து ஆக்சுவலா நம்ம ஒரிஜினல் பைபிளை செக் பண்ணோம்னா, எபிரேய பைபிள் மூல பைபிளை செக் பண்ணோம்னா பழைய ஏற்பாட்டுல 65 தடவை வருது. 65 தடவை அந்த வார்த்தை ஷியோல் வருது. ஆனா அந்த மூல வார்த்தை, ஒரு மூல வார்த்தைய, ஒரே வார்த்தை தான் அது. அந்த வார்த்தையை வந்து 31 தடவை, நான் 65 தடவை வருதுன்னு சொன்னேன்ல, 31 தடவை மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து நரகம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க.
ஆனா அதே வார்த்தையை இன்னொரு 31 தடவை கல்லறை அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கிரேவ், ஆங்கிலத்துல கிரேவ். அப்புறம் இன்னொரு 3 தடவை குழி, பிட், ஆங்கிலத்துல பிட்னா குழி, குழின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரே வார்த்தையை 3 விதமா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியா தவறா? இதை பத்தி உங்க கருத்து என்ன? அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எக்ஸாக்டா அந்த வேர்டுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாம கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இது நம்மளுக்கு வந்து இப்போ இப்போ தமிழில் கல்லறைன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்குவோம். அல்லது என்ன சொல்லலாம், தமிழில் வேற என்ன வார்த்தை இதை சொல்லலாம்? சரி, தமிழில் இது ஆறுனா ரிவர் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆறுன்னு இந்த ரிவர்னு எழுதுறீங்க, நீங்க ஒரு புஸ்தகம் எழுதுறீங்க. அந்த புஸ்தகத்துல நிறைய தடவை அந்த ஆறை பத்தி, ரிவரை பத்தி சொல்றீங்க. அப்ப எல்லா இடத்துலயும் ரிவர்னு எழுதி வைக்கிறீங்க. ஆனா அதை வந்து ஒருத்தர் ஆங்கிலத்துல அல்லது இன்னொரு மொழியில மொழிபெயர்க்கிறாரு. அப்படி மொழிபெயர்க்கும் பொழுது எங்கெல்லாம் அந்த ரிவர் வருதோ அதுல பாதி தடவை மட்டும் என்ன பண்றாரு, அந்த ரிவரை வந்து ரிவர்னு அந்த இன்னொரு மொழியில மொழிபெயர்க்கிறாரு. ஆனா மீதி மிச்ச பாதியை வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, ரிவர் இல்ல கடல்னு மொழிபெயர்த்துறாரு. இது சரியா தவறா? ஸோ இது வந்து நான் சொன்னது சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இது ஏன் இப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரே வார்த்தை. கரெக்ட். ஸோ மேபி அவங்க அந்த ரூலிங் ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட பேசியிருக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கு. அதாவது ஒரு மோட்டிவ், ஒரு என்ன மோட்டிவ் இருந்திருக்கலாம். ஏன் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் கிங் ஜேம்ஸ் பைபிளை மொழிபெயர்த்தவங்க பாதி தடவை அதை கல்லறையினும் பாதி தடவை அதை நரகம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தா என்ன செய்கிறாங்க, நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா எந்த இடத்துலலாம் கல்லறைன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது நல்ல விஷயமா, அது நல்ல விதமாக நடக்கும்போது, அதாவது ஒரு நல்ல மனிதர் சாகும் பொழுது அவர் வந்து கல்லறைக்கு போறாரு அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. அதே இது கெட்ட மனிதர்கள் சாகும் பொழுது அவர் வந்து நரகத்துக்கு போயிறாரு அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. ஆனா மூல பைபிள் என்ன சொல்லுது, நல்லவர்களும் சரி கெட்டவர்களும் சரி ஷியோலுக்கு தான் போறாங்கன்னு சொல்லுது. 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறாங்க இல்லையா, மூல பைபிள் படி. ஆனா அது மொழிபெயர்க்கும் பொழுது நல்லவர்களை வந்து கல்லறைக்கும் கெட்டவர்களை நரகத்துக்கும் போக வச்சிடறாங்க இந்த மொழிபெயர்ப்பாளர்கள். பைபிள்ல கடவுள் என்ன சொல்றாரு, நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி நீ ஒரே இடத்துக்கு தான் போக போறேன்றாரு, எங்க ஷியோலுக்கு. ஆனா இந்த கோஷ்டி மொழிபெயர்ப்பாளர்கள் இல்ல கடவுள் சொல்றது தப்பு, நாங்க தான் கடவுள், நாங்க இவனை வந்து கல்லறைக்கு அனுப்புறோம், அவனை வந்து நரகத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து கடவுள் ஆயிடுறாங்க இல்லையா? ஸோ இதுதான் நடந்தது. சரி, அப்ப ஷியோல் ஆக்சுவலா என்ன அர்த்தம் ஷியோலுக்கு அப்படின்னு எப்படி செக் பண்றது? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்ப 2 விதமா மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா, கல்லறை நரகம்னு. ஆக்சுவல் அர்த்தம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது? அந்த வேர்ட ரிசர்ச் தான் பண்ணணும். சூப்பர். ஸோ அப்ப இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டுக்கு அர்த்தம் தெரியணும்னா என்ன பண்ணுவீங்க? டிக்ஷனரி எடுத்து பார்ப்பீங்க இல்லையா? ஸோ இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து பார்ப்பீங்க. இதுக்கு நம்ம எந்த டிக்ஷனரி எடுத்து பார்க்கணும்? ஹீப்ரு மொழியோட டிக்ஷனரி தான் எடுக்கணும். சிம்பிள். இங்கிலீஷ் டிக்ஷனரி மாதிரி ஹீப்ரு டிக்ஷனரி எடுத்து பார்த்தோம்னா என்னன்னு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ ஹீப்ரு டிக்ஷனரியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷியோல்னா கல்லறைன்னு போட்டிருக்குது.
ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீப்ரு எந்த கோஷ்டி பேசுறாங்க? எபிரேயம் எந்த மக்கள் பேசுறாங்க? எந்த நாட்டுல எபிரேயம் பேசுறாங்க? ஆ, எந்த இல்ல எந்த எந்த நாட்டுல நாடு? ம். இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறோம் இல்லையா? ஆமா எபிரேயர் வந்து அந்த ரோமன் ஆஹா, இல்ல. எனக்கு இஸ்ரேல். தெரியல. இயேசு இஸ்ரேல். இயேசு கிறிஸ்து எந்த நாட்டுல இருக்கிறாரு? ஆமா ஆமா ம். இஸ்ரேல் ஆமா கரெக்ட். ஸோ இன்னைக்கும் ஒரு இஸ்ரேல் ஒரு நாடு இருக்குது. அங்க சில பேர் வந்து எபிரேயம் கத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அவங்ககிட்ட கூட போய் நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சியோல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? கல்லறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்ஷனரியிலே அப்படிதான் இருக்கு. ஸோ அப்ப பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கல்லறைன்ற வார்த்தை தான் இருக்கே ஒழிய நரகம்ன்ற வார்த்தை இல்லை. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? மொழிபெயர்க்கும் பொழுது இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் எப்ப வந்ததுன்னு நினைக்கிறீங்க? எந்த வருஷம்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இயேசு கிறிஸ்து எந்த வருஷம் உயிர் வாழ்ந்தாரு? ம் 5000 போயிட்டீங்களா? ஓகே. சரி. இப்போ நம்ம எந்த வருஷம் இருக்கோம்? இந்த வருஷம் என்ன வருஷம்? ம் 20 இல்ல வருஷம் சொல்லுங்க. எந்த வருஷம்? இந்த வருஷம் எந்த வருஷம்? ஆ சரி. அதை இன்னும் கிளியரா சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்க? கிபி 2025 சொல்லுவாங்களா? ஆமா ம் ஆமா கிபி 2025 அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லையா? கிபினா என்ன? ஆமா. கிபினா கிறிஸ்துவின் பின். கிறிஸ்துவுக்கு பெண். பின் ஆமா. கிறிஸ்துவுக்கு பெண் 2025 வருஷம் இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து எவ்வளவு வருஷம் முன்னாடி உயிர் வாழ்ந்தாரு? 2025 years ago. கரெக்ட். ஸோ ஸோ இயேசு கிறிஸ்து வந்து அந்த முதலாம் வருஷத்துல உயிரோட இருந்தாரு இல்லையா? அவர் எப்ப செத்தாருன்னு பாத்தீங்கன்னா 33. இப்ப நம்ம இருக்கிறது 2025. அதான் நம்ம இருக்கிற வருஷம். அவர் செத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்ப சிலுவையில் அடிச்சாங்கன்னா 33 அந்த வருஷம். கிபி 33. அவர் பிறந்தது வந்து கிபி 1 அந்த டைம்ல. ஸோ அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் வாழ்ந்தது அந்த முதல் 33 வருடங்கள். ஸோ நரகம் நரகம் இல்லை. இப்போ இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் பத்தி பேசணும் நம்ம. அதாவது கிங் ஜேம்ஸ் பைபிள் எப்போ மொழிபெயர்க்கப்பட்டது அது தெரியுமா? கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்க்கப்பட்டது வந்து கிபி 1611 நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்துவுக்கு 1600 வருஷம் கழிச்சு. சரிங்களா? ஸோ அதுவும் இல்லாம பழைய ஏற்பாடு எழுதப்பட்டதெல்லாம் கிறிஸ்துவுக்கே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ கிங் ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா 2000 சொச்சம் வருஷம் அப்புறம் எழுதியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்படி மொழிபெயர்க்கும் பொழுது இந்த மாதிரி என்ன பண்றாங்க? தப்பான மொழிபெயர்ப்பு பண்றாங்க. ஸோ அதான் பிரச்சனை. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த பைபிள்ஸ் அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதை ஒழுங்கா செக் பண்ணாம நம்ம பார்த்தோம்னா இதான் பிரச்சனை. ஸோ பைபிள்லேயே ஆக்சுவலா இதை பத்தி போட்டிருக்கு. அதாவது ஷியோலை பத்தி போட்டிருக்கு. தமிழ் பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா நரகம்னு கூட மொழிபெயர்த்திருக்க மாட்டாங்க, பாதாளம்னு மொழிபெயர்த்திருப்பாங்க ஷியோல. நம்ம எடுத்துக்காட்டு கூட பார்க்கலாம். உங்கள்கிட்ட பைபிள் இருக்கா? யோபு 10:21 படிங்க. 10:21. Before I go to the place of no return, to the land of gloom and utter darkness. இது வந்து பாத்தீங்கன்னா ஷியோலை பத்தி சொல்லுது. ஷியோல எப்படி இருக்கும் அப்படின்னா இருட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி சங்கீதம் படிச்சு பார்த்தோம்னா சங்கீதம்ல என்ன சொல்லுது? அதுல வந்து அமைதி இருக்கும், எந்த ஒரு சத்தமும் இருக்காது அப்படின்னு சொல்லுது. சங்கீதம் 115:17 நினைக்கிறேன். அதே மாதிரி 88:11 இருந்து 12. இன்னொன்னு வந்து
பிரசங்கி படிங்க. பிரசங்கியில 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி ப்ராப்ளம். ஓ, சரி. இது எக்லிசியாஸ்டிஸ் 9. 9:10. Whatever your hand finds to do it with all your might. For in the realm of the dead, where you are going, there is neither working, nor planning, nor knowledge, nor wisdom. ஸோ அதான், அதாவது அங்க இந்த கிரேவ் வேர் யூ ஆர் கோயிங் போட்டிருக்குல்ல, அந்த கிரேவ்ன்ற வார்த்தை தான் ஷியோல். ஷியோல்ல வந்து எந்த ஒரு உணர்வும் இருக்காது, உணர்வில்லா தன்மை, அதாவது அவேர்னஸே இருக்காது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்ம கல்லறைன்னு சொல்றோம் ஷியோல. அதுல வந்து நீங்க கல்லறையில போடுறவங்க யார் உயிரோட இல்லை, அவங்க இல்லையா, அவங்களுக்கு உணர்வு இருக்காது, தே ஆர் நாட் கோயிங் த்ரூ எனி ஃபீலிங்ஸ், அவங்க வந்து தே ஆர் டெட். அதை வந்து அவங்க ஒரு உணர்வில்லா நித்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் பைபிள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாகும்போது அது எப்படி சொல்லுவாங்கன்னா, தாவீது நித்திரை அடைந்தான், டேவிட் ஸ்லெப்ட், சாகும்போது சாலமன் ஸ்லெப்ட் அப்படின்னு தான் வரும். ஸோ இதுல உங்களுக்கு எதுவும் கேள்வி வருதா ஷியோலை பத்தி? ஏன்னா வந்து தாவீது ஒரு இடத்துல வந்து அது வந்து ஒரு அமைதி அப்படின்றாரு. யோபு வந்து gloomy and darkness அப்படின்னு சொல்றாரு. சாலமோன் வந்து no planning, nor knowledge, nor wisdom. இது மூணுமே 3 டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து அத டார்க்னஸ்ன்றாரு, ஒருத்தர் அமைதியான இடம்ன்றாரு, ஒருத்தர் வந்து அங்க ஒண்ணுமே இருக்காது அப்படின்றாரு. அவேர்னஸ், அதாவது அமைதினா என்ன அர்த்தம்? சத்தம் கேட்காது இல்லையா? டார்க்னஸ்னா என்ன? எதுவும் தெரியாது, அதாவது நீங்க எதையும் பார்க்க முடியாது, எதையும் கேட்க முடியாது, எதையும் பார்க்க முடியாது. அதனாலதான் அவேர்னஸ் இல்லைன்றாரு சாலமோன் அந்த பிரசங்கில, இல்லையா? சோ எல்லாருமே ஒரே இதான் சொல்றாங்க, ஒரே மேட்டரை வந்து வேற விதமா சொல்றாங்க. ஏன்னா கல்லறையில வந்து நீங்க வந்து உணர்வில்லா நித்திரையில இருப்பீங்க. ஸோ இப்ப உங்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து பிளாக் அவுட் ஆயிருவீங்க இல்லையா? இந்த பிளாக் அவுட் அதான். அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா கல்லறையில என்ன எழுதுவாங்க? ரெஸ்ட் இன் பீஸ்னு எழுதுவாங்க, RIPன்னு எழுதுவாங்க, தெரியுமா? ரெஸ்ட் இன் பீஸ். அதான், அமைதியா தூங்குங்க. வாழ்க்கையில எல்லாரும் கஷ்டப்படுறோம், அங்க எங்க அலையிறோம், என்னென்னமோ பண்ண பாக்குறோம், கடைசியில எல்லாரும் கல்லறைக்கு தான் போறோம், ஷியோலுக்கு தான் போறோம். அவன் நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, ரெஸ்ட் இன் பீஸ், அதான் மேட்டர். ஸோ இது வந்து பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல, இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுல வந்து ஷியோல் இருக்கா அப்படின்னா, ஷியோலுங்கிறது எபிரேய வார்த்தை. அப்ப புதிய ஏற்பாடு கிரேக்க வார்த்தையில பயன்படுத்தப்படுது. அப்ப எபிரேய வார்த்தையான ஷியோலுக்கு கிரேக்க வார்த்தை என்ன? அதுதான் ஹேடிஸ். நீங்க சொன்னீங்களே முன்னாடி. ஆனா இதுல என்ன ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னா, சில பேர் ஹேடிஸ்னு இந்த சில படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த ஹாலிவுட் படத்துல வந்து கிரேக்க மித்தாலஜி, அதாவது கிரீக் ரிலிஜன்ல வர்ற மித்தாலஜில வந்து ஹேடிஸ்னு ஒரு கடவுள் இருப்பான். அவன் தான் பாத்தீங்கன்னா அவங்க ரிலிஜியஸ் நம்பிக்கைப்படி, கிரேக்க நம்பிக்கைப்படி அவன் தான் அண்டர் வேர்ல்ட ரூல் பண்ற ஆளு. அவங்க அண்டர் வேர்ல்டுக்கு பேரு ஹேடிஸ். ஸோ அதுன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. இது வந்து கிரேக்க மித்தாலஜில வர்ற, இப்ப நம்ம ஊர்லாம் இதிகாசம் இருக்கு இல்லையா, மகாபாரதம், ராமாயணம்னு கதையெல்லாம் இருக்கு இந்தியால. அதே மாதிரி கிரேக்கத்துல வந்து சில கதைகள் உண்டு, கிரேக்க ட்ரெடிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மித்தாலஜில. அதுல வர்ற ஹேடிஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அது நரகம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த ஹேடிஸ், பைபிள்ல வர்ற ஹேடிஸ் வந்து கிரேக்க மித்தாலஜி கிடையாது, அது எபிரேய வார்த்தையான ஷியோலோடைய ஒரு கிரேக்க மொழியாக்கம் தான். அதாவது ஷியோல் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு பதிலாக ஹேடிஸை பயன்படுத்துறாங்க. ஸோ அதுல என்ன அர்த்தம்? அப்ப ஹேடிஸ்க்கு என்ன அர்த்தம்னா
கல்லறை அதே அர்த்தம் தான். ஷியோலுக்கு வர்ற அதே அர்த்தம் தான் கல்லறை. அந்த ஹேடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் 11 தடவை வருதுன்னு நினைக்கிறேன். 11 தடவை வரும். அதை வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் நரகம் மொழிபெயர்த்திருப்பாங்க தமிழ்ல. ஆங்கிலத்துல ஹெல்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. சில பைபிள்ல நீங்க சொன்ன மாதிரி ஹேடிஸ்னே மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனா இப்ப நிறைய நிறைய மாடர்ன் பைபிள்ல, அதாவது ஒழுங்கான ரிசர்ச் பண்ணி வர்ற பைபிள்லாம் பாத்தீங்கன்னா ஷியோல வந்து கிரேவ்னு மொழிபெயர்த்திருப்பாங்க கரெக்டா. ஹேடிஸையும் கிரேவ்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. ஸோ அதனாலதான் நீங்க பைபிள் கேட்வே .comலயே போய் நீங்க ஹெல்னு தேடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனா செலக்ட் பண்ணி தேடி பார்க்கலாம். கிங் ஜேம்ஸை செலக்ட் பண்ணி தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 50 தடவை வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷனை மாற்றி NIVன்னு தேடி பார்த்தீங்க, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்னா கம்மியாக வரும். 30 தடவை தான் ஹெல் இருக்கும் பைபிளில். இன்னொரு நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வேற கவுண்ட் காமிக்கும். ஸோ டிரான்ஸ்லேஷன்ஸ்லேயே விதவிதமான கவுண்ட் காமிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக குட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா 0ன்னு காமிக்கும். ஏன்னா ஷியோல்னா கிரேவ், ஹெல் கிடையாது. ஹேடிஸ்னா கிரேவ், ஹெல் கிடையாது. ஹேடிஸ் பத்தி உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா? நான் இன்னும் அத பத்தி எதுவுமே ரிசர்ச் பண்ணது இல்ல. பஸ் பைபிள்ல படிக்கும்போது தான் நான் படிச்சிருக்கேன். ஜீசஸே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஆனா எந்த பேசேஜ்னு எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. தேர் வில் பி கிரண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு அந்த இதுல. எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல அது வருதுன்னு எனக்கு தெரியல. வீப்பிங் அண்ட் gnashing of teeth. ஆமா ஆமா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம அதுக்கு வருவோம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தையை பார்த்துருவோம். நம்ம இது வரைக்கும் ஷியோல், ஹேடிஸ் பார்த்துருக்குறோம். ஷியோல் 65 தடவை வருது பழைய ஏற்பாட்டுல. அது வந்து 65 தடவையும் அதை கிரேவ் தான் மொழிபெயர்க்கணும். ஆனா அதை பாதி தடவை ஹெல்னு மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க சில டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். ஹேடிஸ் வந்து 10 தடவை வருது புதிய ஏற்பாட்டுல. அது ஆக்சுவலா கல்லறை தான், ஹெல் கிடையாது. ஸோ வேற என்ன வார்த்தை நரகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஹெல்னு மொழிபெயர்க்கப்பட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை இருக்குது, கெஹன்னா அப்படிங்கிற வார்த்தை. அது புதிய ஏற்பாட்டில் இருக்கு, கிரேக்க வார்த்தை. அது 12 தடவை வருது, 12 டைம்ஸ் இருக்கு புதிய ஏற்பாட்டில். அதை 12 டைம்ஸும் அந்த கெஹனாவை வந்து ஹெல்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, நரகம். இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானும் பேசும்போது ஒரு தடவை அத பத்தி சொன்னாங்க. உங்களுக்கு என்ன அதை பத்தி இப்போ தெரியும், சொல்லுங்க. லைக் இந்த டெட் பாடிஸ்லாம் இது பண்ற ஒரு பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எக்ஸாக்ட்லி ஹெல் கிடையாது, பட் நம்ம பைபிள்ல வந்து அதை ஹெல் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அதை ஹெல் மாதிரி அப்படின்னு கூட நம்ம சொல்றது எவ்வளவு தூரம் கரெக்ட்னு தெரியல. ஏன்னா இப்ப கெஹன்னா அப்படின்னு பைபிள்ல வருது அப்படின்னா அதுதான் ஹெல் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா ஃப்ளைட் புக் பண்ணி ஹெல்லுக்கு போகலாம். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து இன்னைக்கு கூட நீங்க இன்னைக்கு ஃப்ளைட் பிடிச்சிங்கன்னா ஒரு 8 to 10 ஹவர்ஸ்ல நீங்க நரகம் போய் சேர்ந்துடலாம். ஏன்னா கெஹனா அப்படிங்கிறது ஒரு உண்மையான இடம். அதாவது இப்ப நீங்க அது எங்க இருக்குன்னா இஸ்ரவேல் நாட்டுல இருக்குது. எருசலேம் நகரத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு பேட்டை. அந்த பேட்டையோட பேர் தான் கெஹன்னா. அது ஒரு நிஜமான இடம், ஒரு இடத்தின் பெயர், ஒரு பெயர் சொல்லுன்னு சொல்லலாம் அதை. இப்ப தமிழ்நாட்டுல நம்ம எடுத்துக்கோமே, இப்ப சைதாப்பேட்டை இருக்குது சென்னையில இல்லையா, சைதாப்பேட். இப்ப ஒரு புக் எழுதுறோம், நீங்க ஒரு புக் எழுதுறீங்க, அந்த புக்ல வந்து நீங்க என்ன சொல்றீங்க, சைதாப்பேட்டையில எரியிற தீ அதை அணைக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு லைன் எழுதி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ஒருத்தர் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சைதாப்பேட்டையில எரியிற தீ அணைக்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்றாரு, நரகத்துல எழுதுற எரியிற தீ அணைக்கணும்னு டிரான்ஸ்லேட் பண்றாரு. இது சரியா தவறா? தவறுதான். ஏன், என்ன தவறு அதுல? ஒரு ஊர் பேரை வந்து மாத்துறது அது தவறான விஷயம்தான். ஒரு
ஊர் பெயர் பெயர் சொல்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது இல்லையா? பெயர் தான். இப்ப நீங்க ஆமா, பெயர் தான். பாவியாங்கிறது ஒரு பெயர் சொல் இல்லையா? அதை வந்து நீங்க இங்கிலீஷ்ல எழுதினாலும் பாவியான் தான் எழுதணும், தமிழ்ல எழுதினாலும் கன்னடால எழுதினாலும் பாவியான் தான் எழுதணும் இல்லையா? ஸோ ஆமா. அதை பிடிச்சி வேற ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஆஹ், அதாவது இப்போ ராட்சசன் அப்படின்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ சைதாப்பேட்னா சைதாப்பேட் அதுதான் இங்கிலீஷ்ல போடணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த கெஹன்னாங்கிற பெயர் சொல் அந்த ஊர் பெயரை, பேட்டையின் பெயரை 12 தடவை அந்த பேட்டையின் பெயரை இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவருடைய டீச்சிங்ஸ்ல. அந்த ப்ராப்பர் நவுனை அவங்க என்ன பண்றாங்க, ஹெல்லுன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ். ஸோ அந்த பேட்டை பெயரை ஏன் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துறாரு, அது அடுத்த கேள்வி. இயேசு கிறிஸ்து நிறைய மலைகள்ல பிரசங்கம் பண்ணாரு இல்லையா? மலை பிரசங்கம்லாம் சொல்லுவாங்க. அப்ப எருசலேம் நகரத்தை சுத்தி இருக்கிற மலைகள்ல அவர் பிரசங்கம் பண்ணும்போது, இந்த பேட்டை பாத்தீங்கன்னா எருசலேம் நகரத்துக்கு வெளியே இருக்குது. அது ஒரு பள்ளத்தாக்கு, வேலி அப்படின்னு சொல்லலாம். அந்த பள்ளத்தாக்குல இருக்குது அந்த பேட்டை. அங்கதான் வந்து குப்பை எரிப்பாங்க. இப்ப சென்னையில இருக்கிற குப்பையெல்லாம் எரிக்கிறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும், ஒரு பேட்டை இருக்கும். அங்கதான் கொண்டு போய் எரிப்பாங்க. அங்க 24 மணி நேரமும் தீ எரிஞ்சிட்டே தான் இருக்கும் இல்லையா? நித்திய அக்னி அப்படின்னு சொல்லலாம் அது, சென்னையில இருக்கிற அந்த பேட்டைய. ஏன்னா அவ்வளவு பெரிய மாநகரத்துக்கு குப்பையை வந்துகிட்டே இருக்கும், அதை எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அதை ஸ்டாப் பண்ணிட்டா அது பிரச்சனை, அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரிதான் எருசலேம் ஒரு சிட்டி, ஜெருசலேம் நகரம், அதுக்கு வெளியே இருக்கிற குப்பை எரிக்கிற பேட்டையின் பேர் தான் கெஹன்னா. அப்ப அதுல எரியிற தீய பார்த்து வச்சு இயேசு கிறிஸ்து சில ஓமைகள் சொல்றாரு. இதுல அந்த ஓமைகள் வந்து அவர் வந்து அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு உடனே புரியும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்றாரு, ஒரு நிஜமான ஒரு இடத்த வச்சு ஒரு ஓமையை சொல்றாரு. அவர் நரகம்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து நரகம்ன்ற வார்த்தையே வரல. அவர் சொன்னது வந்து கெஹன்னா. அது வந்து ஒரு, அவர் சைதாப்பேட்டைன்னு சொன்ன, தமிழ்நாட்டில் இருந்தாருன்னா சைதாப்பேட்டையில இருக்கிற தீன்னு சொல்லியிருப்பாரு. அதை பிடிச்சி நரகம்னு மொழிபெயர்த்தா அது எவ்வளவு பெரிய தவறு. அதான் நம்ம மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது சரித்திரம் தெரியாம ஒரு விஷயத்த போய் நம்ம படிச்சோம்னா நம்ம அது வந்து தவறான அர்த்தத்துக்கு தான் போய் முடியும். ஸோ இது இந்த பேட்டையில வந்து குப்பை எரிப்பாங்க. அதே மாதிரி பிணம், அதாவது சில கிரிமினல்ஸ்க்கு வந்து ஒழுங்கான அடக்கம் செய்யறது, அவங்க பாடியை அடக்கம் செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னா கிரிமினலோட பாடிஸ்லாம் அங்க எரியும், அந்த பேட்டையில குப்பையோட சேர்ந்து எரியும். ஆனா யாரும் டார்ச்சர்லாம் அங்க பண்ணப்படல. யாரையும் பிடிச்சி உயிரோட எண்ணெய் கப்புறல போட்டுலாம் யாரும் அது வந்து குப்பை எரிக்கிற பேட்டை. அங்க பிணங்கள் கூட சில சமயம் எரிக்கப்படும். சப்போஸ் அங்க சில பிணம் வந்து தீ சரியா அந்த பிணத்து மேல படலை, அல்லது அந்த பள்ளத்தாக்குல பிணத்தை உருட்டி விடுவோம், அது அங்க இருக்கிற செடி கொடியில மாட்டிக்கிச்சு, அப்பனா தீட்ட போய் சேராம செடி கொடியிலே மாட்டிக்கிச்சுன்னா அப்ப அந்த பணம் என்ன ஆகும், புழு வச்சிரும் இல்லையா? ஸோ அந்த புழுங்கள் வந்து அந்த பணத்தை தின்றும். ஸோ டீகம்போஸ் ஆயிரும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துல சாவா புழுக்கள்னு தமிழ்ல போட்டிருப்பாங்க. உடனே அதை படிச்சுட்டு இந்த பாருங்க, இந்த புழு வந்து சாகாது, இது வந்து நீங்க கூட முதல்ல சொன்னீங்களே அன்னைக்கு நம்ம எபிசோட் ஆரம்பிக்கும் போது, அதாவது புழுவெல்லாம் நம்ம நரகத்துல இருக்கும்னு பயப்படுறாங்க. ஆனா அந்த சாவா புழு வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த புழு வந்து அந்து பூச்சியா மாறிடும். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சில புழுக்கெல்லாம் பட்டாம்பூச்சியா மாறும் இல்லையா? பட்டாம்பூச்சி வந்து முன்னாடி புழுவா தான் இருக்கும் இல்லையா? அந்த கொக்கூனுக்குள்ள போயிட்டு அது பூச்சியா மாறிடும். அதனாலதான் அந்த காலகட்டத்துல 1ஆம் நூற்றாண்டுல அந்த அந்த புழுக்களுக்கு பேரு வந்து சாவா புழுக்கள். ஏன்னா அந்த புழு வந்து புழுவா சாகாது, அது வந்து பூச்சியா மாதிரி தான் சாகும். புழுவா இருக்கும்போது அது சாகாது. சோ அப்போ அந்த பேச்சு வழக்குல அந்த புழுக்கு அந்த மாதிரி ஒரு பட்டப்பெயர் இருந்தது. அதை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துறாரு. உடனே இவங்க இந்த கெஹன்னா பள்ளத்தாக்குல சாவா புழு இருக்குது இல்ல, அந்த புழு அப்படிங்கிறாரு. அவங்க டைரக்டா அத மலையில வந்து கீழே பார்க்கலாம்
அங்க கீழே இந்த சில பணங்கள் வந்து புழுவால இது பண்ணிக்கப்பட்டிருக்கும். கீழே வந்து சில பணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த தீ வந்து நித்திய அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ அதை வந்து ஒரு ஓமையா வச்சு சொல்றாரு. எப்ப ராஜ்யத்துல அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம், பூமிக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ராஜ்யம் வரப்போகுது இல்லையா? அந்த ராஜ்யத்துல எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது. நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். அந்த ராஜ்யத்துல யாரெல்லாம் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் இன்னொரு சான்ஸ் கொடுத்தும் யாரெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், மக்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க மாட்டேன்னு முடிவு பண்றாங்களோ அவங்க எல்லாம் செத்து போயிருவாங்க. 2ஆம் மரணம். அதுக்கு ஓமையா பயன்படுத்துறாரு. ஏன்னா அந்த தீல ஒரு பணத்தை போட்டீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்? எரிஞ்சு போயிடும். அந்த பணத்தை நீங்க உயிரோட திருப்பி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது இல்லையா? ஆனா ஷியோல் கல்லறையில இருக்கிற ஒரு இது வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, கல்லறையில என்ன ஓமை பார்த்தோம்? தூங்குறது. தூங்குறது தான் ஓமை. தூங்குறவங்களை எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியும். முடியும். ஸோ அதுதான் இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் சாகுறாங்களோ, நல்லவங்களும் சரி, கெட்டவங்களும் சரி, இந்துவும் சரி, முஸ்லீம், கிறிஸ்தவங்க யாரு பாகுபாடே கிடையாது. எல்லாரும் ஷியோலுக்கு தான் போறாங்க. அங்க தூங்குறாங்க. அதான் ஓமை. ஏன்னா இயேசு கிறிஸ்து எழுப்பி விட போறாரு. அப்படி எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் ராஜ்யம் பூமியில நடக்க போகுது. அந்த 1000 வருட அரசாட்சியில எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து உன்னை போல் பிறனை நேசி அப்படிங்கிற சமூகம் உருவாக்குறதுக்கு சான்ஸ் கிடைக்க போகுது. அந்த சான்ஸ்லயும் யாரெல்லாம் முரண்படிக்கிறாங்களோ, நான் இல்ல உன்னை போல் பிறனை நேசி நான் இது பண்ண மாட்டேன், நான் வந்து என்னை மட்டும் தான் நேசிப்பேன், எனக்கு வேண்டியது மட்டும் தான் பார்த்துக்குவேன், நான் வந்து கொலை பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு யாரெல்லாம் முரண்படிக்கிறாங்களோ அவங்க வந்து மறுபடியும் செத்துருவாங்க. ஆனா அதுக்கு என்ன ஓமை பயன்படுத்துறாரு? கெஹன்னா ஓமையை பயன்படுத்துறாரு. கெஹனால ஒன்று தூக்கி போட்டோம்னா, ஒரு குப்பையை தூக்கி போட்டோம்னா அந்த குப்பை எரிஞ்சு போயிடும். அந்த குப்பையை யாரும் டார்ச்சர்லாம் பண்ண போறது இல்லை. அதுவும் அந்த மக்களை எரிக்கலாம் போறது இல்லை. அவங்க வந்து அது ஓமை தான். ஸோ என்ன ஓமைனா, அவங்களால திருப்பிலாம் உயிரோட எழுப்ப போறது இல்லை. அவங்க மறுபடியும் செத்துருவாங்க. அவங்க வந்து உயிரோட வரப்போறது இல்லை. அதுக்கு தான் இந்த கெஹனா பேட்டை ஓமையை அவர் பயன்படுத்துறாரு. இந்த கெஹனால எதுவும் உங்களுக்கு கேள்வி இருக்கா? இல்ல நான் வந்து இப்படி இருக்கிற ஒரு இதுவை வந்து எப்படியெல்லாம் மாத்தி சொல்லி தர முடியுமோ அப்படியெல்லாம் மாத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து அந்த ராஜ்யம் பத்தின புரிதல் இல்லாததான். ராஜ்யம்னா என்ன, எதுக்காக பூமிக்கு வரப்போகுது அப்படிங்கிற புரிதல் இல்லாதனாலதான் அந்த பிரச்சனை வருது. நீங்க கேட்ட இன்னொரு கேள்விக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, வீப்பிங் அண்ட் gnashing ஆஃப் டீத், அதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் இன்னொரு சில கேள்வி கூட வரலாம். அதாவது அந்த ஐஸ்வர்யவான் லாசர் ஓமை, அதுக்கு என்ன அர்த்தம்? அதை பத்திலாம் நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல பேசுவோம். இன்னைக்கு பேசின இந்த ஷியோல், ஹேடிஸ், கெஹன்னா, இதுல வேற எதுவும் உங்களுக்கு கருத்து வருதா? அது கேள்வி எதுவும் வருதா? இல்ல. ஓகே ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுக்குவோம். நேயர்களுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த நம்ம எபிசோட்ல பேசின விஷயங்கள்ல எதுவும் பிடிச்சிருந்தாலோ அல்லது கேள்விகள் இருந்தாலோ லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.